தமிழகத்தில் பொட்டாஷ் உரம் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. பல இடங்களில் உரத்திற்கு தட்டுப்பாடு எனவும் புகார். ஹெலிகாப்டர் விபத்து தொடர்பாக விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ள மாவட்ட காவல்துறை. விபத்தை படம் பிடித்த நபரின் கைபேசி கோவை தடய அறிவியல் ஆய்வகத்திற்கு அனுப்பி வைப்பு. தமிழகத்தில் வரும் 16ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இரண்டு தவணை தடுப்பூசி செலுத்தியவர்களுக்கு மட்டுமே மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அனுமதி என்ற அறிவிப்பு வாபஸ். வழக்கம் போல் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என கோவில் நிர்வாகம் தகவல். இடுக்கியில் ஏற்றம் பெறாத ஏலக்காய் விலை சராசரியாக கிலோவுக்கு 1000 ரூபாய் மட்டுமே கிடைப்பதால் விவசாயிகள் ஏமாற்றம். திருப்புலிவனம் ஏரி முழுமையாக நிரம்பியும் விவசாயத்திற்கு பயனில்லை. பாசன கால்வாய்களை பொதுப்பணித்துறை முறையாக பராமரிக்கவில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு. உத்தரப்பிரதேசத்தில் ரூபாய் 600 கோடி மதிப்பில் புதுப்பிக்கப்பட்ட காசி விஸ்வநாதர் கோவில் வளாகத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைக்கிறார். நாட்டில் வங்கி டெபாசிட் காப்பீடு தொகை ரூபாய் 1 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. கேரளாவில் எர்ணாகுளத்தை சேர்ந்த ஒருவருக்கு ஒமிக்ரான் வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மேலும் 674 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் பைகானீர் பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 4.3 பதிவானது. ஒமிக்ரான் வைரஸ் வேகமாக பரவினாலும் பாதிப்புகள் குறைவாக இருக்கும் என உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. சிறப்பு விமானம் மூலம் காபூலுக்கு உயிர்காக்கும் மருத்துவ பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்ததற்கு தலிபான்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். ஜெப் பெசோஸ் நிறுவனம் விண்வெளி சுற்றுலாவின் 3வது குழு பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்தது. அமெரிக்காவின் தென்மேற்கே கென்டக்கி பகுதியில் பல சூறாவளிகள் தொடர்ந்து தாக்கிய நிலையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 100ஐ கடக்கும் என அஞ்சப்படுகிறது. ISL தொடரின் இன்றைய லீக் ஆட்டத்தில் ஹைதராபாத், நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணிகள் மோதுகின்றன. தமிழகத்தில் பொட்டாஷ் உரத்தின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் தற்போது சம்பா, தாளடி பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் பொட்டாஷ் உரம் இட்டால் மட்டுமே பயிர்கள் நன்கு செழித்து வளரும். இதனால் தற்போது உரத்தின் தேவை பல மடங்கு அதிகரித்துள்ளது. இந்நிலையில் 1050 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட ஒரு மூட்டை பொட்டாஷ் உரம் தற்போது 1700 ரூபாயாக அதிகரித்துள்ளது. இதனால் கடும் பாதிப்பை சந்தித்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் பொட்டாஷ் உரத்திற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறுகின்றனர். உர விலையை கட்டுப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மத்திய அரசு உரத்திற்கான மானியத்தை அதிகரிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். சர்வதேச சந்தையில் பொட்டாஷ் உரத்தின் விலை அதிகரித்ததே இந்த விலை உயர்வுக்கு காரணம் என தஞ்சை மாவட்ட வேளாண் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஏக்கருக்கு ஒரு மூட்டை தேவைப்படும்.
ஆனால் இன்றைக்கி என்ன நிலமை வந்து பார்த்தோம்னா ஒரு 1050 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தது இன்றைக்கி 1700 ரூபாய்னு விலைங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இதுபோல் நாங்கள் இப்போ செய்யக்கூடிய இடுபொருள்கள் பொட்டாஸாக இருக்கட்டும், டிஏபியாக இருக்கட்டும், வேறு சில மருந்துகளாக இருக்கட்டும், இந்த விலை உயர்வை உடனடியாக வந்து மத்திய அரசாங்கம் திரும்ப பெறணும். எல்லா விவசாயிகளுக்கும் பொட்டாஸ் கிடைக்கக்கூடிய வகையில் தாராளமாக பொட்டாஸ் வந்து விநியோகம் என்பது செய்யப்படணும். முப்படை தளபதி பிபின் ராவத் ஹெலிகாப்டர் விபத்து தொடர்பாக நீலகிரி மாவட்ட காவல்துறை விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். ஹெலிகாப்டர் விபத்தை படம் பிடித்த நபரின் கைபேசியை காவல்துறையினர் பறிமுதல் செய்து கோவை தடய அறிவியல் ஆய்வகத்துக்கு அனுப்பியுள்ளனர். இதேபோன்று நீலகிரி மாவட்ட மின்சாரத்துறைக்கு விபத்து இடத்தில் உயர்மின் அழுத்த கம்பிகள் மற்றும் மின் கோபுரங்கள் உள்ளன என்றும் காவல்துறை சார்பில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் நிகழ்விடத்தின் அப்போதைய வானிலை குறித்தும் சென்னை வானிலை ஆய்வு மையத்திற்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. அங்குள்ள வனப்பகுதிகளில் STF எனப்படும் ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் குழுவினர் பணியில் ஈடுபட்டுள்ளனர். வடகிழக்கு பருவக்காற்றின் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் வரும் 16ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலோர மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழையும், வட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் 2 தவணை கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் மட்டுமே தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவர் என்ற அறிவிப்பை கோவில் நிர்வாகம் திரும்பப் பெற்றுள்ளது. சபரிமலை செல்லும் பக்தர்கள் புனித யாத்திரை செல்லும் வழியில் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்கும் வந்து செல்கின்றனர். மேலும் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா என பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் மீனாட்சியம்மன் கோவிலுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இந்நிலையில் கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் மீனாட்சியம்மன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கட்டாயம் 2 தவணை தடுப்பூசி செலுத்தியிருக்க வேண்டும் என்ற உத்தரவை மாவட்ட ஆட்சியர் பிறப்பித்திருந்தார். இந்நிலையில் நிர்வாக காரணங்களுக்காக இந்த அறிவிப்பு திரும்பப் பெறப்படுவதாக மீனாட்சியம்மன் கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. பக்தர்கள் வழக்கம்போல் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவர் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் இடுக்கியில் மற்றும் தமிழகத்தின் போடிநாயக்கனூரில் ஏலக்காய் ஏலம் துவக்கப்பட்டும் கடந்த 2 ஆண்டுகளாக ஏலக்காய் விலை ஏற்றம் பெறாததால் ஏலக்காய் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தின் புற்றடி மற்றும் தமிழகத்தின் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் ஆகிய இடங்களில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஏலக்காய் ஏலம் துவக்கப்பட்டது. இதையடுத்து ஏலக்காய் விலை ஏற்றம் பெறும் என விவசாயிகள் எதிர்பார்ப்பில் இருந்தனர். ஆனால் எதிர்பார்த்த அளவு ஏலக்காய் ஏற்றுமதி நடக்காததால் ஏலக்காய் வாங்க வியாபாரிகள் தயக்கம் காட்டியுள்ளனர். இதனால் தற்போது ஏலக்காய் கிலோ அதிகபட்சமாக 1500 ரூபாய்க்கும் சராசரியாக கிலோ 950 ரூபாய்க்கும் விலை போகிறது. இதனால் இடுக்கி ஏலக்காய் விவசாயிகள் மட்டுமின்றி இடுக்கியில் அதிக ஏலத்தோட்டங்கள் வைத்திருக்கும் தமிழக விவசாயிகளும் ஏமாற்றமடைந்துள்ளனர். திருப்புலிவனம் ஏரி முழுமையாக நிரம்பியும் விவசாயத்திற்கு பயன்படுத்த முடியாத நிலையால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டத்தில் 500 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள திருப்புலிவனம் ஏரி சமீபத்தில் பெய்த வடகிழக்கு பருவமழையால் முழுமையாக நிரம்பி உபரிநீர் வெளியேறி வருகிறது. ஆனால் விவசாய நிலங்களுக்கு செல்லும் பாசன கால்வாய்களை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் முறையாக பராமரிக்காததால் ஏரி நீரை நம்பியுள்ள திருப்புலிவனம், மருதம், மருத்துவான்பாடி, ஆனைப்பழம் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியாத நிலை உள்ளது. அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமல் போகும் நிலை உள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழக அரசுக்கு இடைக்கால திட்ட அறிக்கை வழங்குவது தொடர்பாக சென்னை வெள்ள இடர் தணிப்பு மற்றும் மேலாண்மை குழுவின் கூட்டம் நடைபெற்றது. சென்னையில் ஏற்படும் வெள்ள பாதிப்புகளுக்கு நிரந்தரமாக தீர்வு காண தமிழக அரசு ஓய்வு பெற்ற மூத்த IAS திருப்புகழ் தலைமையில் பெருநகர சென்னை வெள்ள இடர் தணிப்பு மற்றும் மேலாண்மை குழுவினை தமிழக அரசு கடந்த மாதம் அமைத்துள்ளது. இந்த குழு சென்னை மாநகரில் வெள்ள பாதிப்புகளுக்கு காரணமான அனைத்து காரணிகளையும் புவியியல் மற்றும் அறிவியல் ரீதியாக ஆய்வு செய்து நிரந்தர தீர்வு காண 3 வகையான திட்டங்களை தயாரிக்க உள்ளது.
இக்கூட்டத்தில் 3 வகையான திட்டம், அதனை தயாரிக்க தேவையான கால அவகாசம் மற்றும் திட்ட செயலாக்கத்திற்கான தோராய திட்ட மதிப்பீடு தொகை உள்ளிட்டவை குறித்தான இடைக்கால திட்ட அறிக்கை தயாரிப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. ராமநாதபுரத்தில் தமிழ்நாடு சிலம்பாட்ட கழகம் சார்பில் சிலம்பாட்டத்தில் உலக சாதனை முயற்சி நடைபெற்றது. ராமநாதபுரம் ராஜா மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் நடந்த இந்த உலக சாதனை முயற்சியில் நெருப்பு வளையத்திற்குள் சிறுமி ஒருவர் நீண்ட நேரம் சிலம்பாட்டம் ஆடுவது, கட்டைக்கால் மீது நின்று சிலம்பாட்டம் ஆடுவது, ஐஸ் கட்டி மீது நின்று சிலம்பாட்டம் ஆடுவது என சாகசம் செய்தார். இதனை நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனம் பதிவு செய்தது. தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1983, 1990 ஆண்டுகளில் படித்த மாணவிகள் 31 ஆண்டுகளுக்கு பின்னர் சந்தித்துக் கொண்ட நிகழ்வு நடைபெற்றது. வாட்ஸ்அப் மூலம் ஒன்றிணைந்த முன்னாள் மாணவிகள் மீண்டும் தங்களது பால்ய நட்பினை புதுப்பித்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவிகளுக்கு பாடம் கற்பித்த ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு முன்னாள் மாணவிகள் பூங்கொத்து, இனிப்புகள் கொடுத்து தங்களின் அன்பையும் மரியாதையையும் வெளிப்படுத்தினர். பின்னர் ஒவ்வொருவரும் பள்ளிக்கால நினைவுகளை பகிர்ந்து கொண்டு மகிழ்ந்தனர். இந்த சந்திப்பு நிகழ்ச்சி மனதுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக கலந்து கொண்ட முன்னாள் மாணவிகள் தெரிவித்தனர். கடந்த 8ஆம் தேதி முப்படை தளபதி பிபின் ராவத் அவரது மனைவி உட்பட 14 பேர் பயணம் செய்த ராணுவ ஹெலிகாப்டர் குன்னூர் நஞ்சப்பாசத்திரம் பகுதியில் விழுந்து விபத்துக்குள்ளானது. இச்சம்பவம் தொடர்பாக ஹெலிகாப்டர் விழுந்த இடத்தில் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் நஞ்சப்பசத்திரம் பகுதி முழுவதும் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு ராணுவ மற்றும் விமானப்படை கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டு ஹெலிகாப்டரின் பாகங்கள் சேகரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. ஹெலிகாப்டர் தீப்பிடித்து எரிந்து விபத்திற்குள்ளானதா அல்லது கட்டுப்பாட்டை இழந்து மரத்தின் மீது மோதி வெடித்து விபத்திற்குள்ளானதா என அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரதமரின் தேசிய டயாலிசிஸ் திட்டத்தை புதுச்சேரியில் செயல்படுத்துவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து சிறுநீரகவியல் வல்லுநர்கள் கலந்து கொண்டு ஆலோசனைகளை தெரிவித்தனர். இக்கூட்டம் முடிந்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் புது வகை வைரஸ் பரவுவதால் அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் பொது இடங்களில் தடுப்பூசி செலுத்தியதற்கான ஆவணங்களை மக்கள் எப்போதும் வைத்துக் கொள்ள வேண்டும் என கூறினார். மேலும் அரசு அறிவித்த மழை நிவாரணம் விரைவில் வழங்கப்படும் என்றார். கேரளாவின் பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இந்த ஆண்டு மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக கடந்த மாதம் 15ஆம் தேதி நடை திறக்கப்பட்டு 16ஆம் தேதி முதல் விர்ச்சுவல் கியூ மூலம் முன்பதிவு செய்த 30,000 பக்தர்கள் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்பட்டு வந்தனர். அந்த வகையில் ஸ்பாட் புக்கிங் மூலம் தினசரி 5,000 பக்தர்கள் என தினமும் 45,000 பக்தர்கள் சராசரியாக தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் விடுமுறை நாளான நேற்று பக்தர்கள் கூட்டம் சன்னிதானத்தில் அதிகரித்து காணப்பட்டது. பம்பையிலிருந்து சன்னிதானம் வரும் பக்தர்கள் நடை பந்தலில் பல மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அவலூரை இணைக்கும் தரைப்பாலமானது பாலாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்டது. கடந்த 1 மாதமாக போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளதால் அவலூர், நெய்க்குப்பம், அம்மனம்பாக்கம், இளையனாவேலூர் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தற்போது ராட்சத கிரேன்கள் மூலம் தரைப்பாலத்தை சரி செய்யும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இன்னும் 1 வாரத்தில் இப்பணிகள் முழுமையாக நிறைவு பெற்று போக்குவரத்து துவங்கும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் திருக்கோவில் கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் தலை சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்தும் தீர பக்தர்கள் மாவினால் அகல் விளக்கு
தயார் செய்து தீபமேற்றி தலையில் வைத்து கோவிலில் வலம் வந்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்துவது வழக்கம். அதன்படி நேற்று சிறப்பு பூஜைகளுடன் விழா துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் தங்கள் குடும்பத்துடன் வருகை தந்து அரிசி மாவினால் விளக்குகள் தயார் செய்து விநாயகர் மற்றும் கொடிமரம் அருகே அர்ச்சனைகள் செய்து தீபம் ஏற்றி தலையில் வைத்து நேர்த்திக் கடன் செலுத்தி வழிபாடு மேற்கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் கார்த்திகை கடை ஞாயிறை முன்னிட்டு காவிரி படித்துறையில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்றது. ஸ்ரீ சோழீஸ்வரர், ஸ்ரீமன் மதீஸ்வரர், ஸ்ரீ செங்கமல தாயார் சமேத ஆதிகேசவ பெருமாள் ஆகிய ஆலயங்களில் இருந்து சுவாமி மற்றும் அம்மன் மங்கள வாத்தியங்கள் ஒலிக்க வீதி உலாவாக காவிரி கரையில் எழுந்தருளினர். அங்கு அஸ்திரதேவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஜப்பான், ஜெர்மனி, அமெரிக்கா போன்ற நாடுகள் தானியங்கி உணர் இயந்திரம் என அழைக்கப்படும் ரோபோக்களை அதிக அளவில் தயாரிக்கும் நிலையில் இந்தியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படும் சென்னையிலும் தயாரிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் அவை நந்தம்பாக்கத்தில் நடைபெறும் இயந்திரவியல் கண்காட்சியில் காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளன. Robotics pavilion வந்து people are more interested because automation and robotics தான் இனிமே வந்து it is going to be the rule of the day. ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு அதுலேயும் நிறையா லைவ் ரோபோஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. பிக் அண்ட் பிளேஸ் ரோபோஸ், மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் உள்ள ரோபோஸ், வெல்டிங் ரோபோஸ் எல்லாமே இருக்குது. சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறும் 14வது இயந்திரவியல் கருவிகள் கண்காட்சிகள் துளையிடும் இயந்திரம், மரம் சிரைக்கும் இயந்திரம் உள்ளிட்ட இயந்திரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த வருடம் ஸ்மார்ட் டெக்னாலஜி என்கிற தலைப்பில் கடந்த 9ஆம் தேதி முதல் கண்காட்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது. வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட புதிய ரோபோட் இயந்திரங்களை தவிர்த்து முழுக்க உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ரோபோட்டுகளும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இங்கே இருக்கிற டிஸ்பிளே எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்நேஷ்னல் டாப் டெக்னாலஜிஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அதுக்கு சர்வீஸ் ப்ரொவைடர், மேனுஃபேக்சரிங், இன்ஸ்டலேஷன், கமிஷனிங், ஆஃப்டர் சேல்ஸ் சப்போர்ட், டெக்னாலஜிக்கலி என்னெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுமோ ஒரு அசம்பிளி லைனில் இல்லை ஒரு ஃபேக்ட்ரியில், கிளாடிங், வெல்டிங், டீபரிங், பாலிஷிங், பஃபிங், பெயிண்டிங் எல்லாமே, ஆட்டோமோட்டிவ், எலக்ட்ரானிக்ஸ், எஃப்எம்சிஜி அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் செக்டாருக்கு தேவைப்படுற எக்யூப்மெண்ட் எல்லாமே இங்கே டிஸ்பிளேல இருக்குது. மொத்தம் 27 நாடுகளைச் சேர்ந்த 406க்கும் மேற்பட்ட அரங்கங்களில் 1000த்திற்கும் மேற்பட்ட இயந்திரங்கள் காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளன. ஆட்டோமொபைல் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்களின் உற்பத்தி தொழிற்சாலைகள் நிறைந்து காணப்படும் சென்னையில் இதுபோன்ற ரோபோட்டிக்ஸ் கண்காட்சிகளை நடத்துவது இளம் தொழில் முனைவோரை உருவாக்குவது மட்டுமின்றி தமிழகத்தை $1 டிரில்லியன் பொருளாதார திட்டத்தை நோக்கி செல்வதற்கும் தொழில்நுட்ப ரீதியான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என நம்பப்படுகிறது. புதுச்சேரி வில்லியனூர் திருக்காஞ்சியில் உள்ள ஸ்ரீ கங்கைவராக நதீஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை மாத கடைசி ஞாயிறை முன்னிட்டு உலக நன்மை வேண்டியும் மக்களின் துன்பங்கள் நீங்க வேண்டியும் மாகருத்ரயாக அபிஷேகம் நடைபெற்றது. இதனையொட்டி 1,00,000 ருத்ரத்தால் சிவலிங்கம் அமைக்கப்பட்டு 1331 முறை ருத்ர மந்திரம் பாராயணம் செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். பெரியகுளம் விளையாட்டு மையம் சார்பில் இயற்கையை காப்போம் என்கிற தலைப்பில் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் விளையாட்டு மையம் மற்றும் சமூக நல அமைப்புகள் சார்பில் 2 பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன. மாரத்தான் போட்டி சோத்துப்பாறை அணைப்பகுதியில் தொடங்கி பெரியகுளம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு மைதானம் வரை சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்றது. மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும், பங்கேற்ற அனைவருக்கும் பாராட்டு சான்றிதழ் மற்றும் ஆறுதல் பரிசுகளும் வழங்கப்பட்டன.
ஓமலூர் காடையம்பட்டி சுற்றுவட்டார கிராமங்களில் கடந்த 2 மாதமாக பெய்த தொடர் மழையை தொடர்ந்து விவசாய பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே நடவு செய்த பயிர்களும் மழைநீரில் மூழ்கி அழுகி வீணாகிய நிலையில் தற்போது மழை பொழிவு நின்றுள்ளதால் வயல்வெளிகளில் தண்ணீர் வடிந்துள்ளது. நிலம் காய்ந்து விவசாயம் செய்ய பக்குவமான நிலைக்கு வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து ஓமலூர் வட்டார பகுதிகளில் விவசாயிகள் நெல் நடவு செய்வதற்கான விவசாய பணிகளை தொடங்கியுள்ளனர். அம்மன், தனிஷ்கா, வெள்ளை பொன்னி ஆகிய நெல் ரகங்களை அதிகமாக நடவு செய்து வருகின்றனர். மேட்டூரை அடுத்த கொளத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மழையால் பப்பாளி சாகுபடி கடுமையாக பாதிப்படைந்துள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூரை அடுத்த கொளத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளான தண்டா, தார்காடு, ஏழரை மத்திக்காடு, கண்ணாமூச்சி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் பப்பாளி சாகுபடி சுமார் 200க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த 2 மாத காலமாக பெய்த தொடர் மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த பப்பாளி அனைத்தும் மழையில் நனைந்து அழுகி வீணானது. இதனால் பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பகுதியில் சாலைகளில் திரியும் மாடுகளால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். மாடுகள் இரவு நேரங்களில் சாலைகளில் சண்டையிடுவதும் வாகனங்களுக்கு இடையூறாக நிற்பதும் நடைபாதைகளில் செல்லும் மக்களை தாக்குவதுமாக தொடர் அட்டகாசம் செய்கின்றன. இந்த நிலையில் திருப்புவனம் பகுதியில் பேருந்துக்காக காத்திருந்த பெண்ணை மாடு ஒன்று வேகமாக முட்டித் தள்ளிவிட்டு ஓடும் காட்சி வெளியாகியுள்ளது. எனவே உடனடியாக சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடித்து பாதுகாப்பான இடத்தில் விடுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உலக கரலாக்கட்டை தினத்தை முன்னிட்டு சாதனை நிகழ்ச்சியில் மும்பையைச் சேர்ந்த திரிஷா என்ற இளம்பெண் 30 நிமிடத்தில் 1082 முறை கரலாக்கட்டை சுற்றி அசத்தினார். புதுச்சேரியில் பூரணாங்குப்பம் ஜோதி சிலம்பம் சக்திரிய குருகுலம் கடந்த 10 வருடங்களாக மாணவர்களுக்கு போர்க்களத்தில் பயன்படுத்தப்படும் சிலம்பம், போர் சிலம்பம், குஸ்தி, குத்துவரிசை, தட்டுவரிசை, அடிவரிசை, மல்யுத்தம், வர்மக்கலை, தரைப்பாடம், உடற்கட்டுப்பாடம் ஆகிய பாரம்பரிய கலைகளை பயிற்றுவித்து வருகிறது. வருடந்தோறும் பாரம்பரிய கலைகளை பாதுகாத்திடும் வகையில் உலக சாதனை நிகழ்ச்சி நடத்தப்படுவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக பூரணாங்குப்பத்தில் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மும்பையைச் சேர்ந்த திரிசா என்ற பெண் 2.6 கிலோ எடை கொண்ட கரலாக்கட்டையை இடுப்பு சுற்று என்ற முறையில் 30 நிமிடத்தில் 1082 முறை சுற்றி சாதனை படைத்தார். இதனைத் தொடர்ந்து ஹரிஹரன் என்பவர் கெண்டைக்கால் சுற்று என்ற முறையில் 30 நிமிடத்தில் 1360 முறை சுற்றி சாதனை படைத்தார். இதேபோன்று ஜோதி செந்தில் கண்ணன் என்பவர் உடம்பு சுற்று என்ற முறையில் சுற்றி சாதனை படைத்தார். நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பங்கேற்றவர்களை வாழ்த்தினார். சென்னையில் 335 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3 புதிய மேம்பாலங்களை கட்ட மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. சென்னையில் வாகன போக்குவரத்து நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனை குறைப்பதற்கு மாநகராட்சி சார்பாகவும் பொதுப்பணித்துறை சார்பாகவும் பல்வேறு இடங்களில் புதிய மேம்பாலங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. கணேசபுரம், ஓட்டேரி மற்றும் தீநகர் உஸ்மான் சாலை ஆகிய இடங்களில் கட்டப்பட உள்ள மேம்பாலங்களுக்கு 335 கோடி ரூபாயை உள்கட்டமைப்பு மற்றும் வசதிகள் நிதி மூலம் பெற முடிவு செய்யப்பட்டுள்ளது. மதுரையில் 30 வினாடிகளில் 11 கான்கிரீட் கற்களை கால்களால் உடைத்து பொறியாளர் ஒருவர் கின்ன சாதனை படைத்துள்ளார். மதுரை சின்ன சொக்கிக்குளம் பகுதியைச் சேர்ந்த மென்பொருள் பொறியாளர் விஜய் நாராயணன் டேக்வாண்டோவில் 25வது முறையாக 30 வினாடிகளில் 11 கான்கிரீட் கற்களை ஜம்பிங் பேக் கிக் முறை மூலம் உடைத்து கின்ன சாதனை படைத்துள்ளார். இதனை கின்ன சாதனை நிறுவனம் தனது இணையதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளது. முதன்முறையாக இந்த முயற்சியை மேற்கொண்டது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தொடர்ச்சியாக டேக்வாண்டோவில் பல்வேறு சாதனைகளை படைப்பேன் எனவும் பொறியாளர் விஜய் நாராயணன் தெரிவித்தார். கரூர் மாவட்டத்தில் இளம் இந்தியர்கள் என்ற இளம் தொழில் முனைவோர் அமைப்பின் 1ஆம் ஆண்டு விழா தனியார் அரங்கத்தில் நடைபெற்றது. இதில் மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டார்.
அப்போது அவர் பேசுகையில், கரூரில் அமையவுள்ள தொழில் பூங்காவுக்கு 200 ஏக்கர் நிலம், 110 ஏக்கரில் அமையவுள்ள வேளாண்மை கல்லூரி திட்டத்திற்கு இடங்களை தேர்வு செய்யும் பணி நடைபெற்று வருகிறது என்றும், இதற்காக நிலவள வங்கி திட்டத்தை மாவட்ட நிர்வாகம் தொடங்க உள்ளதாக தெரிவித்தார். அரியலூர் நகர் பகுதியில் பாலபிரசன்ன சக்தி விநாயகர் கோவிலில் அமைந்துள்ள ஐயப்பனுக்கு 14ஆம் ஆண்டு மண்டலாபிஷேக பூஜை நடைபெற்றது. ஐயப்பனுக்கு சந்தனம், இளநீர், தயிர், பால், பஞ்சாமிர்தம், விபூதி, நெய் உள்ளிட்டவைகளால் அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு ஆராதனை காட்டப்பட்டது. இதில் ஐயப்ப பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தை அடுத்துள்ள பெருஞ்சேரியில் தத்த சோழன் காலத்தில் கட்டப்பட்ட 1000 ஆண்டுகள் பழமையான சுபாதந்திர நாயகி உடனாகிய வாகீஸ்வரர் ஆலயத்தில் திருப்பணிகள் தொடங்கியது. இதில் தருமபுர ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் எழுந்தருளி கிராம மக்கள் ஒத்துழைப்போடு பாலாலயம் செய்து அடிக்கல் நாட்டி வைத்து கும்பாபிஷேக திருப்பணியை தொடங்கி வைத்தார். தேனி மாவட்டத்தில் நடைபெறவுள்ள உள்ளாட்சித் தேர்தலுக்காக வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலை மாவட்ட சிறப்பு பார்வையாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தணிக்கை செய்தனர். வாக்காளர்களை நேரடியாக சந்தித்து பெயர் சேர்க்க மனு கொடுத்த நாள், பெயர் சேர்க்கப்பட்டுள்ள நாள் ஆகியன ஒப்பு நோக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் பல்லாவரம் அடுத்த பம்மல் பகுதியைச் சேர்ந்த சிலம்பம் வீரர்கள் உடுமலைப்பேட்டையில் நடைபெற்ற சிலம்ப போட்டியில் கலந்து கொண்டு பதக்கங்களை வென்றனர். இந்நிலையில் இவர்களுக்கு பல்லாவரம் உதவி ஆணையர் ஆரோக்கிய ரவீந்திரன் பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கி சிறப்பித்தார். இதைத் தொடர்ந்து அங்கு மாணவர்கள் சிலம்பம் சுழற்சியும் கயிறு ஏறி தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். கரூர் மாவட்டம் வெண்ணெய்மலை பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெற்ற 47வது படி பூஜை விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். பக்தர்கள் பால்குடம் மற்றும் காவடி எடுத்து வெண்ணெய்மலையை சுற்றி வலம் வந்தனர். தொடர்ந்து சன்னிதானத்திற்கு செல்லும் 18 படிகளில் வரிசையாக தேங்காய், பழம் வைத்து பூஜை செய்தனர். கோடியக்கரை சரணாலயத்தில் வெளிநாட்டு பறவைகள் வரத்து அதிகரித்துள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்த கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்தில் ஆண்டுதோறும் சீசன் காலங்களில் ரஷ்யா, ஆர்டிக், கிழக்கு ஐரோப்பா, மேற்காசிய நாடுகள், சீனா, ஈரான், ஈராக் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து ஆயிரக்கணக்கான வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது வழக்கம். இந்த நிலையில் இந்த ஆண்டு வெளிநாடுகளில் இருந்து வரும் பறவைகள் எண்ணிக்கை வழக்கத்தை விட அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக மூக்கு உள்ளான், கொசு உள்ளான், சிவப்புக்கால் உள்ளான் போன்ற உள்ளான் இன பறவைகளும், பிளமிங்கோ, செங்கால் நாரை, கூளைக்கிடா, கடல் காகம், கடல் ஆலா பறவைகளும் சுமார் 20,000 எண்ணிக்கையில் கோடியக்கரைக்கு வந்துள்ளன. இத்தகைய இயற்கை அழகை காண உள்ளூர் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் வர தொடங்கியுள்ளனர். தாளவாடி அருகே கல்குவாரியில் படுத்திருந்த சிறுத்தையால் அப்பகுதி விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் தாளவாடி வனச்சரகத்திற்குட்பட்ட பகுதியில் சுற்றித் திரியும் சிறுத்தை அவ்வப்போது கிராமங்களுக்கு நுழைந்து கால்நடைகளை கொன்று வருகிறது. சிறுத்தையை பிடிக்க கூண்டு வைத்தும் அது சிக்காமல் போக்கு காட்டி வருவதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்நிலையில் பீம்ராஜ் நகர் பகுதியில் உள்ள கல்குவாரியில் சிறுத்தை படுத்திருக்கும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்த வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர். தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர் விடுதியில் 4 சீனியர் மாணவர்கள் நாமக்கலைச் சேர்ந்த மாணவர்கள் தங்கியிருக்கும் விடுதிக்கு சென்று ராகிங் செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மாணவர்கள் நிர்வாகத்திடம் புகார் செய்தனர். ஆனால் நிர்வாகம் தரப்பில் முறையான நடவடிக்கை எடுக்காததால் பாதிக்கப்பட்ட மாணவர் ஒருவர் மனமுடைந்து தற்கொலைக்கு முயற்சித்துள்ளார். இதையடுத்து அந்த மாணவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்.
தொடர்ந்து சம்பந்தப்பட்ட மாணவர்களை நிர்வாகம் இடைநீக்கம் செய்து நடவடிக்கை எடுத்தது. மேலும் காவல்துறையினர் ராகிங் செய்த 4 மாணவர்களின் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே தனியார் மீன் எண்ணெய் நிறுவனத்தில் விஷவாயு தாக்கி வட மாநில தொழிலாளி நவீன் என்பவர் உயிரிழந்துள்ளார். மேலும் ஜஸ்வின் குஸ்கர், அனில் ஆகிய இருவரும் படுகாயமடைந்த நிலையில் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த தகவல் அறிந்த வருவாய்த்துறை மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணையில் ஈடுபட்டனர். ஆபத்தில் இருந்த பாம்பை காப்பாற்றிய 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநரின் வீடியோ வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த தேவனூர் கிராம ஏரிக்கரையில் மீன் பிடிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த வலையில் 6 அடி நீளமுள்ள நல்ல பாம்பு மாட்டிக்கொண்டு வெளியே வர முடியாமல் பல மணி நேரம் தத்தளித்தது. அப்போது அவ்வழியாக சென்ற 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் செல்வமணி பாம்பை துணிச்சலாக மீட்டார். திண்டுக்கல்லில் விவசாய நிலங்களை சேதப்படுத்திய ஒற்றை யானையை வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் விரட்டினர். ஒட்டன்சத்திரம் அருகே சோழியப்பாறை பகுதியில் உள்ள வாழை மற்றும் காப்பி செடிகளை ஒற்றை யானை தொடர்ச்சியாக சேதப்படுத்தி வந்தது. இந்நிலையில் மயிலாடும்பாறை பகுதியில் உள்ள விவசாய நிலத்தில் முகாமிட்ட யானை தோட்ட வேலைக்கு செல்பவர்களை அச்சுறுத்தியது. இதனையடுத்து ஒற்றை யானையை ஒட்டன்சத்திரம் வனத்துறை சார்பில் 2 சிறப்பு குழுக்கள் அமைத்து தொடர் முயற்சிகளுக்கு பிறகு காட்டிற்குள் விரட்டப்பட்டது. மேலும் யானை நடமாட்டம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அதேபோல் பொதுமக்களும் விவசாயிகளும் பாதுகாப்பாக இருக்குமாறு தண்டோரா போட்டு அறிவுறுத்தப்பட்டது. கொடைக்கானல் மலைப்பகுதிகள் தொடர் மழைக்கு பின் தற்போது பசுமையாக காட்சியளிக்கிறது. இதனால் வார இறுதி நாட்களில் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து பசுமை பூங்காக்கள் மற்றும் ரம்மியமான ஏரியை கண்டுகளித்து குதிரை சவாரி செய்து எழில் கொஞ்சும் காலநிலையை ரசித்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூரை அடுத்துள்ள வத்திராயிருப்பில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா சார்பாக போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி மற்றும் சிலம்ப நிகழ்ச்சி நடைபெற்றது. பேரணியானது வத்திராயிருப்பு அரசு மருத்துவமனையிலிருந்து தொடங்கி முத்தாலமன் பஜாரில் நிறைவடைந்தது. இந்த பேரணியில் போதையினால் ஏற்படும் தீமைகள் குறித்த பதாகைகளை மாணவர்கள் ஏந்தியிருந்தனர். பின்னர் சிலம்பம் மற்றும் யோகா செய்து மாணவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் விரிக்கோடு சிஎஸ்ஐ வேதமாணிக்கம் நினைவு கல்லூரி சார்பில் மாணவர்களின் உடல் மனத்திறனை மேம்படுத்த மாவட்ட அளவிலான கபடி, கைப்பந்து போட்டிகள் நடைபெற்றது. இப்போட்டிகளை மதுரை மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி ஜஸ்டின் ராஜ் துவக்கி வைத்தார். வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பைகள், பதக்கங்கள், பரிசுகள் வழங்கப்பட்டன. ராமேஸ்வரம், தங்கச்சிமடம், பாம்பன், அக்காள் மடம் உள்ளிட்ட தீவு பகுதி முழுவதும் மிதமான மழை பெய்தது. இதனால் ராமேஸ்வரத்திற்கு வந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் மீனாட்சிபுரம் அருகே தேனி போடி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. மீனாட்சிபுரம் அருகே எதிர்பாராத விதமாக லாரி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் அதிர்ஷ்டவசமாக அந்த லாரியின் ஓட்டுநர் உயிர் தப்பினார். சம்பவம் குறித்து போடி தாலுகா காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையை அடுத்த மடிப்பாக்கத்தில் இருசக்கர வாகனத்தில் கஞ்சா கடத்திய கங்கேஸ்வர் என்பவரை குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து 7 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் குற்றப்பிரிவு போலீசார் குற்றவாளியை மடிப்பாக்கம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த பாச்சல் பகுதியைச் சேர்ந்த சசிகலா என்பவர் பணி முடிந்து தனது மகள் மோனிகாவுடன் வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது எதிரே பதிவெண் இல்லாத பைக்கில் வந்த 2 அடையாளம் தெரியாத நபர்கள் சசிகலா கழுத்தில் அணிந்திருந்த 6 சவரன் தங்க தாலி சரடை பறித்துக் கொண்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் மாயமாகியுள்ளனர்.
சம்பவம் குறித்து வழக்கு பதிந்துள்ள காவல்துறை திருடர்களை தேடி வருகின்றனர். பெரம்பலூர் ஜமாலியா நகரில் அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக போதைப்பொருள் தடுப்பு தனிப்பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் தனிப்படை போலீசார் ஜமாலியா நகர் பகுதிகளில் சோதனை நடத்தி ராஜஸ்தானைச் சேர்ந்த கான்சிங் என்பவரிடமிருந்து 50,000 ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் அவரை கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். திருவண்ணாமலையில் துரைராஜ் நகரைச் சேர்ந்த கலாவதி என்பவர் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சொந்த ஊருக்கு சென்று விட்டார். இந்நிலையில் இவரது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் வைத்திருந்த 28 பவுண்ட் நகை கொள்ளை போனது. இதுகுறித்த புகாரின் பேரில் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே ஆறுகாட்டுத்துறைக்கு கற்கள் ஏற்றி வந்த லாரி ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து செங்காதலை சாலை சந்திப்பில் இருந்தபோது கழிப்பிட கட்டிடத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் நல்வாய்ப்பாக ஓட்டுநர் உள்ளிட்ட பொதுமக்கள் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூரில் அரசு பேருந்தும் தனியார் தொழிற்சாலை பேருந்தும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். திருவள்ளூர் பேருந்து நிலையத்திலிருந்து செங்கல்பட்டு சென்ற அரசு பேருந்தும் ஸ்ரீபெரும்புத்தூரிலிருந்து தொழிலாளர்களுடன் வந்த தனியார் பேருந்தும் போலிவாக்கம் என்ற இடத்தில் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் தனியார் தொழிற்சாலை பேருந்து ஓட்டுநர், பேருந்துகளில் பயணித்தவர்கள் என 10க்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்தனர். தகவல் அறிந்த மணவாள நகர் காவல்துறையினர் விரைந்து சென்று 108 ஆம்புலன்ஸ் மூலம் விபத்தில் காயமடைந்தவர்களை மீட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருச்சி காந்தி சந்தை அருகில் உள்ள தாராநல்லூர் கல்மந்தை காலனியில் குடிசை மாற்று வாரியத்தின் சார்பில் கட்டப்பட்டு வரும் அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் மார்க்சிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தரமற்ற கட்டுமான பணிகளை மேற்கொள்ளும் ஒப்பந்தக்காரர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே திருத்தங்கல் பகுதியில் முன்பகை காரணமாக பெட்ரோல் பங்க் ஊழியர் மணிகண்டனை வருண்குமார் என்பவர் அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி சென்றார். இந்த நிலையில் சம்பவம் குறித்து சிசிடிவி காட்சிகளை கொண்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் அருகே சட்டவிரோதமாக கலப்பட டீசல் விற்பனை செய்த இருவரை குடிமைப் பொருள் குற்றப்புலனாய்வு காவல்துறையினர் கைது செய்தனர். முருகேசன், மோகன் ஆகிய இருவர் லாரியில் சட்டவிரோதமாக கடத்தி சென்றதை அறிந்த போலீசார் வாகனத்தையும் 7,000 லிட்டர் டீசலையும் பறிமுதல் செய்து நடவடிக்கை எடுத்துள்ளனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள ஒரு பெட்ரோல் பங்கிற்கு இருசக்கர வாகனத்தில் 2 நபர்கள் வந்து பெட்ரோல் நிரப்பியுள்ளனர். பின்னர் பெட்ரோலுக்கு பணம் தராமல் பங்கை கொளுத்தி விடுவோம் என ஊழியரை மிரட்டிவிட்டு சென்றுள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்து விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இருவரையும் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட இருவரையும் போலீசார் நீதிபதி இல்லத்தில் ஆஜர்படுத்தி காலாபேட் மத்திய சிறையில் அடைத்தனர். கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வார்டுகளில் வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் வாக்காளரின் பெயர், தந்தை பெயர் உள்ளிட்ட விவரங்கள் ஹிந்தியில் வெளிவந்ததால் சர்ச்சை எழுந்துள்ளது. இதனால் வாக்காளர்கள் குழப்பமடைந்துள்ளனர். இதுகுறித்து கோவை மாநகராட்சி ஆணையாளர் ராஜகோபால சுங்கரா தெரிவிக்கையில், கொடுக்கப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியல் மாநகராட்சியின் 100 வார்டுக்கு பூத் வாரியாக பிரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டதாகவும் தவறுகளை சரி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். காரைக்குடி அருகே புதிதாக வாங்கப்பட்ட கோவில் காளைக்கு தாரை தப்பட்டையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் கல்லல் அருகே
சவரக்கோட்டை கருப்பர் கோவிலுக்கு சொந்தமான காளை மாடு கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு இறந்த நிலையில் இந்த ஆண்டு கோவில் திருவிழாவின் போது நடத்தப்படும் மஞ்சு விரட்டிற்கென புதிதாக காளை மாடு ஒன்று வாங்கப்பட்டது. இந்த நிலையில் அந்த காளைக்கு ஊர் மக்கள் ஒன்று திரண்டு குலவையிட்டு ஆரத்தி எடுத்து தாரை தப்பட்டையுடன் வரவேற்பு அளித்தனர். புதுக்கோட்டை நகர உட்கோட்ட காவல் நிலையங்களுக்குட்பட்ட திருக்கோக்கர்ணம், கணேஷ் நகர், வல்லாத்திரக்கோட்டை, வெள்ளனூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெட்டி கடைகள் மற்றும் மளிகை கடைகள் வைத்திருக்கும் வியாபாரிகளிடம் குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது என்பது குறித்த ஆலோசனைக் கூட்டம் ராஜவீதியில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் காவல்துறையினர் குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்தால் கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் என வியாபாரிகளிடம் எச்சரிக்கை விடுத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே மயிலவாட பஞ்சாயத்து பகுதியில் உள்ள வீரப்பரட்டி கண்டிகையில் சுடுகாட்டு பகுதிக்கு இடம் இல்லாததால் ஓடையின் மார்பளவு தண்ணீரில் ஆபத்தான முறையில் சடலத்தை சுமந்து செல்ல வேண்டிய நிலை உள்ளது. இந்த நிலையில் அங்கு இறந்த மூதாட்டியின் சடலத்துடன் ஆர்கேபேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு முன் ஊர் மக்கள் அனைவரும் திரண்டு சுடுகாட்டு பகுதிக்கு இடம் கேட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது வட்டாட்சியர் சுடுகாட்டிற்கு இடம் தேர்வு செய்யப்படும் என உறுதி அளித்ததன் பேரில் சாலை மறியலை கைவிட்டு மக்கள் கலைந்து சென்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தை அடுத்த காணங்காடு பகுதியில் வசித்து வரும் விவசாயி ராஜேஷ் கண்ணன் வெளியூர் சென்றிருந்த நிலையில் அவரது வீட்டின் பீரோ உடைக்கப்பட்டு கொள்ளை நிகழ்ந்துள்ளது. 50 சவரன் தங்க நகைகள், 12 கிலோ வெள்ளி மற்றும் ரூபாய் 23,000 ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை ஆத்துப்பாளையம் பகுதியில் உள்ள சாக்கு விற்பனை கடையில் தீ விபத்து ஏற்பட்டது. ஹக்கீம் என்பவர் நடத்தி வந்த சாக்கு கடையில் இருந்த பைகள் மின்சார கசிவு காரணமாக தீப்பற்றி எரிந்தன. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை அணைத்தனர். மதுரையில் உள்ள தேசிய நெடுஞ்சாலை பகுதிகளில் தொடர் வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்ட 4 பேரில் ஒருவர் சிக்கியுள்ள நிலையில் தப்பியோடிய 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம், திருமங்கலம், மேலூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 4 வழி சாலை மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளில் தனியாக செல்லும் வாகனங்களை மறித்து கத்தியை காட்டி மிரட்டி பணம், நகை, செல்போன் பறிப்பில் ஈடுபட்டு வந்த கொள்ளையர்களை போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் குற்றவாளிகளில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.